அவர் பண முதலை, இங்கே போய் சேரக்கூடியவங்களும் வந்து கல்வி முதலை இப்போ போய் சேர்ந்துருக்கிறவங்க. சரி, எல்லா முதலைகளும் ஒன்றா சேரட்டும். என்ன சொல்கிறோம், நாங்கள் வந்து அவங்களுக்குள்ள தள்ளுமுள்ளு வராமல் இருந்தால் சரி. ஒரு எலெக்ஷனை எதிர்நோக்குறீங்க நீங்கள் சொன்னால் சரியான நபர்களை வந்து இங்கே பொறுப்பில் கொண்டு வரணும். இவர் அர்ஜுன் அவரை பற்றி நம்ம ஒரு ஐஆர்எஸ் நம்ம அவர் எதுவும் நம்ம இப்போ உடனே நம்ம எதுவும் சொல்லிட முடியாது. அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ வரக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு முதன்மை பதவி கொடுக்கணுன்றதுக்காகவே நீங்கள் புதுசாக வந்து கலைப்பு விட்டீங்கன்னு வச்சுங்க. இப்போ மற்ற கட்சிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு பாருங்கள். மற்ற கட்சிகள்லாம் இந்த மாதிரி உத்திலாம் தெரியல அவருக்கு. கொள்கைக்கே ஒரு பொதுச் செயலாளர் போடலாம் அப்படின்னு தெரியல. அதெல்லாம் செயலாளர் செக்ரட்டரின்னு போட்டுருவாங்க, இணைச் செயலாளர் போடுவாங்க, அவ்வளோதான். கொள்கைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுச் செயலாளர் போட்டிங்கன்னா அங்கே வந்து புஷியானதோட நிலைமை என்ன, அவர் தான் கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படின்னு இருக்கும்போது அவரை டவுன் பண்ணுற மாதிரி தானே இருக்குது, அவர் டீக்ரேட் பண்ணுற மாதிரி தானே அந்த பதவி வந்து அங்கே ஒரு பொதுச் செயலாளர் இருக்குது. அப்போ ஒரு கட்சிக்கு எத்தனை பொதுச் செயலாளர் இருப்பீங்க? ஒரு அணிக்கு ஒரு பொதுச் செயலாளர் போடுவீங்களா? ஒரு அணிக்கு செயலாளர் தான் இருப்பாங்க. இப்போ இளைஞர் அணிக்கு வந்து பொதுச் செயலாளர் இருக்க மாட்டாங்க. தலைவர் இப்போ நீங்கள் பொதுச் செயலாளர் போட்டிங்கன்னா அப்போ தலைவர் கேள்வி வந்துடும். அப்போ தலைவர் யாருங்க? கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் இருக்கு, அப்போ தலைவர் யாருங்கன்னு ஆகிடும். ஸோ கோமாளித்தனங்கள் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து சரி, அந்த கோமாளித்தனம் செய்கிறீங்க, அதையாவது சரியாக செய்யுங்கன்ற நான்